அன்பான உறவுகளே, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்பதான் உங்கள தொடர்பு கொண்டேன். அப்புறம் நீங்க வந்துட்டீங்க. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நன்றி. சரியான சரியான நேரத்தில் வந்து விட்டீர்கள். சரி, நன்றி. சரி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும். நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கின குளிரில நீரும். இனியன என்பேன் என்றும் தமிழை என் உயிர் என்பேர் கண்டேர். இந்த தித்திக்கும் வரிக்கு சொந்தக்காரர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த நினைவோடு நித்தம் ஒரு முத்தாக இதோ மலர்ந்து விட்டது நமது ஞாயிறு பேச்சு. ஞாயிறு தோறும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. நம்ம 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நாம் செவிமெடுத்து கேட்டு வாழ்க்கையில் பயனடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான நாளாக மலர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது நன்றி மலர்கள். அதாவது கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து நடத்தி வரும் மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கும், அக்குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டு இருப்பவர் நாடறிஞ்ச தன்னம்பிக்கை தளபதி, நமது பாசத்துக்கும் அன்பு மரியாதைக்கும் கூறிய உயர் திரு ரேகோ ராசு அவர்களுக்கு வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் முதல் நன்றி வந்து, அதாவது கடந்த 5 ஆண்டுகளா நம்ம நடத்தி வர்றதுக்கு காரணம் வற்றாத ஆதரவை கொடுக்கும் மக்களான நீங்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தொகுப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் குமாரி துர்கா அவர்கள், சகோதரி துர்கா அவர்கள். அதே நேரத்தில் வந்து இந்த ஞாயிறு பேச்சு வந்து ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு பேச்சாளரையும் தேர்வு செய்கின்ற பொழுது மிக மிக சிறப்பான ஒரு தலைப்பு, மிக மிக சிறப்பான பேச்சாளர்கள் தான் தேர்வு செஞ்சு இந்த ஞாயிறு பேச்சை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் சுரேஷ் என்ற ஒரு தன்முனைப்பு பேச்சாளர் இந்த பிரபஞ்சமும் நாமும் என்ற தலைப்புல வந்து மிக மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்து விட்டு சென்றார். அதே போல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல சிறப்பான பேச்சாளர்கள் வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று வளமாக வாழ வள்ளுவம் கூறுவது என்ன என்ற தலைப்புல வந்து பொருத்தமான இந்த தலைப்புக்கு மிக மிக பொருத்தமானவரை வந்து தேர்வு செய்திருக்கிறார் நமது ரேகோ சார் அவர்கள். அதே நேரத்தில் இவரை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். நமது நாடு மலேசியாவுக்கு இவர் 6 முறை, ஒரு முறை 2 முறை இல்ல 6 முறை வந்திருக்கிறார். தெற்கு தொடங்கி வடக்கு வரை பள்ளிகள், பொது மண்டபங்கள், கோவில்கள், இது திருக்குறள் பேருரை நடத்தி, அது மட்டுமல்லாமல் இப்பொழுது வந்து வாரந்தோறும் ஒரு வழக்காடு மன்றமாக நமது ஐயா சுபவி அவர்களும் இன்றைய பேச்சாளரும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தொடர்ந்து வாரந்தோறும் நடத்தி வரார்கள். இதை வந்து நம்ம கேட்கின்ற பொழுது ஒரு திருக்குறளுக்கு நம்ம அதிகமான ஒரு விளக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இது நம்ம யூடியூப்லயும் நம்ம காணலாம். இதை வந்து நீங்க கேட்டு நன்மை அடைய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர் வேறு யாரும் இல்லை. நம்ம புலனத்துக்கு வந்து நம்மளோட ஜூமுக்கு வந்து இவர் வந்து மிக மிக அறிமுகமானவர். இவர் வந்து நான் தவறாக சொல்லவில்லை என்றால் ஒரு 6-7 முறை வந்து நம்மளோட ஞாயிறு பேச்சை அலங்கரித்தவர். அவர்தான் வள்ளுவர் செல்வர் கவிஞர் கும்பகோணம் ஐயா புண்ணியமூர்த்தி அவர்கள். அவர் இப்ப மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால நம்ம நேரத்தை கருதி நம்ம வந்து இந்த பேச்சை தொடங்கிடுவோம். ஐயா, உங்களுடைய பேச்சை இப்பொழுது தொடங்கலாம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லோ மிக சிறிதாய், சொல் கருத்தோ மாபெரிதாய். ஐயா எல்லாம் தெரியலையா? கேமராவை தொடங்க ஐயா. மன்னிக்கவும். தெரியுதுங்களா ஐயா? இப்ப தெரியுது. வணக்கம். வணக்கம். ஓகே. வணக்கம். நன்றி. சொல்லோ மிக சிறிதாய், சொல் கருத்தோ மாபெரிதாய், எல்லா மனிதர்களும் ஏற்றொழுகும் வழிமுறையாய், நல்ல தமிழ் குரல் வடித்த நம்மினத்து பெரும்புலவன் வள்ளுவனை வணங்கி இந்த நிகழ்ச்சியினை தொடங்குகிறேன். எனது
அன்பிற்கினிய திருக்குறள் வகுப்பு உறவுகளே, இந்த ஞாயிறு பேச்சு நிகழ்ச்சியை கடந்த 5 ஆண்டுகளாக எந்தவித தொய்வும் இல்லாமல், இடைவெளியும் இல்லாமல், மிகுந்த முனைப்போடு எந்த வேலை எப்படி இருந்தாலும் வந்த வேலை இதுதான் என்று நினைத்து இந்த 5 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ரேகோ ராசு அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து வழிகாட்டுதலாகவும் முன்னின்று நடத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அன்பிற்கினிய மலையரசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கின்ற வரப்போகின்ற என் அன்பிற்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். இன்னைக்கு மனித வாழ்க்கை, வளமான வாழ்க்கைக்கு வள்ளுவம் காட்டும் வழி என்ன என்ற ஒரு தலைப்பிலே பேச சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு குறளுமே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய குறள் தான். இருந்தாலும் நாம் எத்தனை முறை படித்தாலும், எத்தனை முறை சிந்தித்தாலும், எத்தனை முறை உள்வாங்கினாலும் அந்த வள்ளுவ சிந்தனை என்பது தொடர்ந்து நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி என்றால், பசி எடுக்கிறது, உணவு உண்கிறோம், அதோடு அந்த வேலை வாழ்நாள் முழுவதும் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் நாம் உணவு உண்கிறோம். அதை போல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உணவை போல நமக்கு வள்ளுவம் தேவைப்படுகிறது. ஆகையால் தொடர்ந்து அந்த வள்ளுவத்தை பயில்கிறோம். உங்களோடு சேர்ந்து எங்களை போன்ற பேச்சாளர்களும் பயில்கிறோம். எல்லோரும் பயின்று முடித்து விட்டோம் என்பது இல்லை, பயின்று கொண்டே இருக்கிறோம், பயிற்றுவிக்கிறோம், பயில்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைய தலைப்பை ஒட்டி நாம் சிந்தித்தால், வள்ளுவ பெருந்தகை எடுத்த எடுப்பிலேயே இந்த மனிதர்கள் சோர்ந்து போவதற்கு, செயல்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து அழகான வரிகளிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒரு குறட்பாவை நாம் பார்த்தோமேயானால் வியப்பாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு உவமையை பயன்படுத்தி ஒரு செயலை சொல்லி அதை நமக்கு உணர்த்துகிறார் என்பது வியப்பாகவே இருக்கிறது. சொல்கிறார், பொச்சாப்பு கொள்ளும் புகழை, பொச்சாப்பு கொள்ளும் புகழை நிரப்பினுள், அந்த பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்கிறார். பாருங்கள் எத்தனை அழகாக. இந்த பொச்சாப்பு என்ற சொல்லுக்கு பலருக்கு பொருள் புரியாமல் கூட இருக்கலாம். ஆகவே அதை விளக்குவது நம்முடைய கடமை. பொச்சாப்பு என்ற சொல் மறதியை குறிக்கிறது. அந்த மறதி மனிதனுக்கு இருந்தால் அது என்ன செய்யுமாம்? அவனுடைய புகழை அது கொன்றுவிடும் என்கிறார். பொச்சாப்பு கொள்ளும் புகழை அடுத்ததாக சொல்கிறார், அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வறுமை இருந்தால், பொருளாதார நிறைவில்லாமல் அவன் இருந்தால், அந்த மன தடுமாற்றம், அந்த மனக்கலக்கம் என்ன செய்யும் என்றால், அவனுக்கு இருக்கின்ற அறிவு நிலையையே அது கொன்று விடுமா. அவன் சிறந்த சிந்தனையாளன் தான், சிறந்த அறிவாளி தான். இருந்தாலும் அந்த அறிவை இந்த வறுமை கொன்றுவிடும் என்று எச்சரிக்கிறார். எதற்காக சொல்கிறார்? பொருளாதாரத்திலே நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பொருளாதார நிலையில் நீங்கள் உயர்ந்து இருந்தால்தான் இந்த உலக மக்களால் மதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு மன அமைதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதையும் தெளிவாக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பொருளாதாரம் தான் கொடுக்கிறது. ஆகவே இந்த பொருளாதாரம் இல்லை என்றால் அறிவையே அது கொன்றுவிடும் என்கிறார். சிந்தனை ஆற்றலை அந்த வறுமை கொன்றுவிடும் என்று நம்மை எச்சரித்து இந்த வாழ்க்கை வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார் வள்ளுவர். பாருங்கள், வறுமையை பற்றி வள்ளுவர் இந்த அளவுக்கு சிந்தித்திருப்பாரா என்று நினைக்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. எப்படி சொல்கிறார்? நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது என்கிறார்.
எத்தனை அழுத்தமான சொற்களை பாருங்கள். ஒரு பெரிய செய்தியை சொல்கிறார். முடியாதுதான், இருந்தாலும் அதைவிட இது கொடியது என்பதற்காக நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நெருப்பில் கூட படுத்து உறங்கி விடலாம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நாம் கேட்கலாம், நெருப்பில் எப்படி ஐயா படுத்து உறங்க முடியும் என்றால், அதைவிட ஒரு பெரிய செய்தியை அடுத்து சொல்ல போகிறார். அதனால்தான் இத்தனை கடுமையான ஒரு சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது அப்படிங்கிறார். பாருங்க, நெருப்புல கூட படுத்து தூங்கிடலாம்ப்பா, ஆனா வறுமையில் கண்ணுறங்குவது அத்தனை கொடுமையானது. கண்ணுறக்கம் வராது, கவலை பிடித்து ஆட்டும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், உணவுக்கு என்ன செய்ய போகிறோம், உடைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்முடைய குடும்பத்தை இயக்குவதற்கு என்ன செய்ய போகிறோம், நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், எல்லா கவலைகளும் வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்படி சூழ்ந்து கொள்கின்ற நேரத்திலே மனிதன் எப்படி செயல்பட முடியும்? முடியாது. என்ன பயம் வந்து விடுமா? அந்த பயத்தையும் சொல்கிறார். இந்த வறுமை மனிதனை எந்த அளவுக்கு பயமுறுத்தும் என்பதை சொல்கிறார். அவன் நினைத்து பார்ப்பதாக ஒரு குறட்பாவை சொல்கிறார். அந்த கதாபாத்திரம் தனக்குத்தானே நினைத்து பார்க்கிறான். எப்படி நினைத்து பார்க்கிறான்? இன்றும் வருவது கொல்லோ, இன்றும் வருவது கொல்லோ, நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கிறான். அதாவது நேற்றைய வறுமை இன்றைக்கும் தொடருமோ, இன்றும் வருவது கொள்ளோ, இன்றைக்கும் அது வந்து விடுமோ, எது நெருநலும் நேற்றும் கொன்றது போலும் நிரப்பு. என்னை கொன்றதே, கொன்று கொண்டு இருக்கிறதே, என்னை செயல்படாமல் செய்கிறதே, அந்த வறுமை இன்றைக்கும் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அந்த மனித மனத்திலே வந்து புகுந்து கொண்டு அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கும், செயல்படாமல் செய்யும் என்பதை அழகாக அந்த குறளிலே வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். இவர் இப்படி சொல்லிவிட்டதால் இந்த வறுமை நிரந்தரமானது, இது இப்படியேதான் இருக்கும் என்று யாரும் நினைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதற்காக சொல்கிறார் என்றால், இந்த வறுமையை போக்குவதற்கு வழியையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வழியை நினைத்து பார்க்காத மனிதர்களை உரிமையோடு சாடுகிறார், திட்டுகிறார், இன்னும் சொல்ல போனால் கண்டிக்கிறார். என்ன செய்யுமா? அந்த நிலம் என்ற ஒரு நல்லால், இந்த பூமி இருக்கிறதே, அது இந்த மனிதனை பார்க்குமாம். பார்த்து இவன் இந்த வறுமையிலே உழன்று கிடப்பதை பார்த்து, இந்த மன வேதனையில் அவன் இருப்பதை பார்த்து அது உள்ளுக்குள்ளே சிரிக்குமாம். அத்தனை கொடுமையான மனம் உடையதா அந்த நிலம்? இல்லை. எதற்காக சிரிக்கிறது என்றால் சொல்கிறார் வள்ளுவர், இளம் என்று அசை இருப்பாரை காணின், இளம் என்று அசை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் என்கிறார். அட பைத்தியக்காரா, இத்தனை விரிந்தும் பறந்தும் கிடக்கிறேனே, எத்தனை விளைவிக்கக்கூடிய ஆற்றல், எத்தனை தொழிலை நீங்கள் செய்வதற்கான நிலப்பரப்பு, எத்தனை இடங்கள், எத்தனை வசதிகள், எத்தனை வாய்ப்புகள், எதையுமே நீ ஏறெடுத்து பார்க்காமல் வறுமை 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 என்று சொல்லிக்கொண்டு உன் காலத்தை இப்படி கழித்து கொண்டிருக்கிறாயே மனிதா, நீ ஏன், உனக்கு இந்த சிந்தனை வரவில்லை? உழைப்போம், முன்னேறுவோம் என்ற எண்ணம் ஏன் உன் மனத்திலே வரவில்லை? ஏன் நீ சற்றேனும் சிந்தித்து பார்ப்பதில்லை என்று அந்த நிலம் என்னும் நல்லால் நகுமாம், சிரிக்கும் என்று பொருள். இளம் என்று இல்லை என்று சொல்லி அசை இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருப்பாரை காணின், இருப்பவரை பார்த்தால் நிலம் என்னும் நல்லால், இந்த நல்லவளாக விளங்கக்கூடிய இந்த பூமி தாய் நகும், நகும் என்கிறார், சிரிக்கும். ஏனென்றால், ஏன் நீ முயற்சி செய்யவில்லை? ஏன் நீ முன்னேறவில்லை? வறுமை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த வறுமை போய்விடுமா? மயிலே மயிலே என்றால் அது தானாக இறகு போடுமா? இப்படி நீ அழுது புறம்புவதால், அலற்றுவதால் யாராவது வந்து உனக்கு எல்லா உதவிகளையும் செய்து விடுவார்களா? ஒரு முறை செய்வார்கள், இருமுறை செய்வார்கள். உணவில்லை என்றால், ஏதோ இந்த குழந்தை இந்த வீட்டிலே பசியாக இருக்கிறது என்று ஒரு முறை உணவு கொடுப்பார்கள்.
அடுத்த முறை தொடர்ந்து நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். ஏன் இவனுக்கு என்ன? ஏன் இவன் உழைக்கவில்லை? ஏன் இவன் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை இவன் மனத்திலே எண்ணவில்லை என்று எல்லோருடைய மனத்திலும் ஒரு வெறுப்பினை நாம் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற நிலை ஏற்படும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட கொடுமையான வறுமையை நீக்குவதற்கு, போக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? முன்னெடுக்க வேண்டாமா? எத்தனை தொழில்கள் இருக்கிறது இந்த நாட்டிலே. இப்போ சற்று முன் காலத்திலே வந்திருக்கின்ற திரைப்பட பாடல் கூட சாதாரணமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகிலே. சொல்லிக் கொடுக்கவில்லையா நமக்கு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் நமக்கு அந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கவில்லையா? திருக்குறள் அழுத்தமாக நமக்கு போதிக்கவில்லையா? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். சோம்பி கிடக்க கூடாது. இல்லையே என்ற வார்த்தையை விடுத்து, இதோ அதை நான் கொண்டு வருவேன், செய்வேன், உண்டாக்குவேன், முன்னேறுவேன், மற்றவர்கள் பார்த்து என்னை வியக்கும் அளவுக்கு வாழ்க்கையிலே உயர்ந்து காட்டுவேன் என்ற அந்த எண்ணம் ஏன் உங்களிடம் வராமல் போகிறது? அது வர வேண்டும். அது வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை ஐயா ரேகோ ராசு அவர்களும் மலையரசன் அவர்களும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் மிக சிறந்த சிந்தனையாளர்கள், மிக சிறந்த பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கருத்துகள், எத்தனையோ தத்துவங்கள் உங்களை வந்து அடைகின்றன. வாரத்தில் 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் கேட்பதற்கு பயனான செய்திகள் உங்களை வந்து அடைகின்றன. அதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும், ஊக்கம் காட்ட வேண்டும். அதிலே ஊக்கம் காட்டாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற இடையூறுகள் தான் இத்தனையும். என்ன செய்கிறான் மனிதன்? வள்ளுவர் பார்க்கிறார். ஏன் இவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த மகள் இப்படி எதுவுமே இல்லாமல் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை எப்படி வந்தது? அதை நினைத்து பார்க்கிறார் வள்ளுவர். சொல்கிறார், 4 காரணங்களை சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணங்கள் 4 இருக்கின்றன. முதலில் அந்த 4 சக்கரங்கள் பூட்டிய வண்டியை விட்டு கீழே இறங்குங்கள். எந்த வண்டி? சொல்கிறார் வள்ளுவர். நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் என்னவாம் அது? கெடுநீரார் காம களன் என்கிறார். என்ன பொருள்? நெடுநீர் என்பது என்ன? காலம் தாழ்த்துதல் என்பது பொருள். அதற்கு நெடுநீர் என்றால் ஒரு செயலை செய்ய நினைத்து அதற்கு தகுந்த நேரமும் காலமும் வாய்த்து விட்ட பிறகு கூட பிறகு பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்யலாம், இப்போது என்ன அவசரம் என்று அந்த செயலை தள்ளி போடுவது. அந்த செயல் நடக்காமலே போய்விடும். சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுதே ஒரு செயலை நாம் செய்து முடித்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு நேரத்திலே அந்த சூழ்நிலை பிறழ்ந்து போக நேரும். அதை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் அதை நெடுநீர் என்கிறார். காலம் தாழ்த்தாதீர்கள். உங்களுடைய இந்த இழிவான நிலைக்கு காரணம் 4. அதில் முதலாவது நெடுநீர், எதையும் காலம் தாழ்த்துதல். அடுத்து என்ன? மறவி. மறவி என்பது என்ன? மறதி. அதுதான் மறவி என்று வந்திருக்கிறது. மறந்து போதல். எது ஒன்றையும் மறந்து போவான். இன்றைக்கு ஒருவரை பார்க்க வேண்டும் என்ற செய்தியை மறந்து போவான். இதை செய்ய வேண்டும் என்பதை மறந்து போவான். அடுத்து நாம் என்ன திட்டமிட வேண்டும் என்பதை மறந்து போவான். மறதியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த மறதி என்பது ஒரு கொடிய நோய். ஆரம்பத்திலே சொன்னார் அல்லவா, பொச்சாப்பு கொள்ளும் புகழை என்று. பொச்சாப்பு என்பதுதான் மறதி. உன்னுடைய புகழை கொள்ளும், உன்னுடைய வருவாயை கொள்ளும், உன்னுடைய உயர்கின்ற அந்த வழியினை அடைத்து போடும். ஆக அந்த நினைவாற்றல் சிந்தனையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று இரவே, நாளை காலையில் எழுந்தது முதல் நாளை இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறது, அதில் முதன்மையான வேலைகள் என்னென்ன, அதில் அடுத்தடுத்த நிலையில் உள்ள வேலைகள் என்னென்ன,
அவசரமான வேலைகள் என்னென்ன, இவைகளெல்லாம் ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நாளைய வேலையை இன்றைக்கே குறிப்பெடுத்துக் கொண்டால் காலையில் எழுந்தவுடன் நமது கடன்களை முடித்து அந்த குறிப்புகளை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளூர நினைவாற்றல் இல்லை என்றாலும் அதை குறித்து வைத்துக் கொண்டாவது செய்யலாம் அல்லவா? அப்படி நீங்கள் பழக்கப்பட்டு விட்டால் அந்த செயல் உங்கள் மனதிலே தேங்கி நின்றுவிடும். ஒரு சாதாரணமான ஒரு செய்தியை சொல்கிறேன். காலையிலே 5 மணிக்கு எழ வேண்டும் என்று உங்களுடைய அலைபேசியிலே அந்த அலாரம் நீங்கள் சரி செய்து வைப்பீர்கள். ஆனால் இது தொடர் பழக்கமாக ஆகும் பொழுது 4:55 உங்களுக்கு தானாகவே விழிப்பு வந்துவிடும். அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்க வேண்டும் என்ற அவசியமே இருக்காது, பழக்கத்தில் வந்து விட்டார். ஒவ்வொரு நாளும் உங்கள் விழிப்பில் இருக்கும் பொழுது அந்த அலாரம் அடிக்கும் பொழுது அதை நிறுத்துவீர்கள். அதை பலர் வாழ்க்கையில அனுபவித்திருப்பீர்கள். அது நமக்கு வழக்கத்திலே வந்துவிடும். எது ஒன்றும் பழக்கம்தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் பிறவி குணம் என்று நமது மூதாட்டி ஔவை சொல்லி இருக்கிறார்கள். எத்தனை இலக்கியங்கள், எத்தனை செய்திகள், எத்தனை அறிவுரைகள், எத்தனை கருத்துகள், எத்தனை சான்றோர்கள் படைத்து வைத்த நூல்கள் மலை போல குவிந்து கிடக்கிறதே. என் மக்களே, ஏன் நீங்கள் திரும்பி பார்ப்பதில்லை? மற்ற செய்திகளை, மற்ற கேளிக்கைகளில், மற்ற மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் காட்டுகின்ற அந்த முனைப்பை ஏன் இந்த அறிவு செய்திகளுக்கு, இந்த அறிவு நிறைந்த உரைகளுக்கு ஏன் நீங்கள் அதில் ஒரு முனைப்பு காட்டாமல் இருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே புரியவில்லை. அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவரை நாம் பற்றி கவலை வேண்டாம். அவர் பார்த்தால் பார்க்கட்டும், பார்க்காவிட்டால் போகட்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தேவைக்கு இது தேவை என்று நாம் உணர்ந்து அதில் நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த படிக்கட்டுகள் நமக்கு முன்னேற்றி அவை கொண்டு செல்லும். அதில் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காம களன் என்று எப்படி சொன்னார்? அப்படிப்பட்டவர்கள் அந்த வண்டியிலே ஏறி அமர்ந்து கொண்டு இறங்க மறுத்து அதிலே இருப்பார்கள். களன் என்றால் ஒரு படகு, ஒரு ஊர்தி, எது வேண்டுமானாலும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது இது இப்படிப்பட்ட இந்த எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு வாகனம். அது அந்த வாகனத்தை விட்டு முதலில் இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, சொல்லி பார்க்கிறார் வள்ளுவர். அன்பாக சொல்லி பார்க்கிறார், அரவணைத்து சொல்லி பார்க்கிறார், கண்ணே மணியே என்று கொஞ்சி சொல்கிறார். இவன் கேட்பதாக இல்லை, இவள் கேட்பதாக இல்லை. அவரும் ஒரு தந்தை நிலையில் தானே இருக்கிறார். கோபம் வருகிறது. எப்படிப்பட்ட கோபம் வருகிறது? கடுமையான கோபம் வருகிறது வள்ளுவருக்கு. ஏன் இப்படி இருக்கிறார்கள் இந்த மக்கள் என்று சொல்லி அவருடைய அந்த அன்பான நாக்கிலிருந்து, அன்பான சிந்தனையிலிருந்து கடுமையான ஒரு சொல் வெளிப்படுகிறது பாருங்கள். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்றார். மிக கொடுமையான வார்த்தை தான். ஏன் அவர் அந்த உரிமையோடு சொன்னார் என்றால், ஒரு தந்தையின் இடத்திலே இருக்கிறார். ஒரு தாய் சொல்லுவாள் பிள்ளையை, எங்கேயாவது போய் தொலையண்டா, ஏன்டா நீ எல்லாம் இருக்கிற. அவன் என்ன, அவன் செத்து போயின்னு நினைச்சா சொல்றா? இல்ல, அந்த மன ஆதங்கம், நம் பிள்ளை நன்றாக வர வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவள் நெஞ்சிலே உதிக்கின்ற அந்த நல்ல சொல் கண்டிக்கின்ற விதத்திலே கடுமையாக வருகிறது. அதை போலதான் வள்ளுவரும் தான் பெற்ற பிள்ளையாக நினைத்து, தான் வளர்க்கின்ற பிள்ளைகளாக நினைத்து, இந்த உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய குடும்பத்து பிள்ளைகளாக நினைத்து வள்ளுவ பெருந்தகை கண்டிக்கிறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் என்று சொல்லி முடித்தார். நல்ல செய்திகளை செவிமடுக்காமல் இந்த வாய் சுவைக்கு, உடல் சுவைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இப்படி அழிந்து போகிறீர்களே, என்ன சொல்லியும் கேட்காமல் திரிகின்றீர்களே என் பிள்ளைகளே, நீங்கள் அழிந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன என்கிறார். நீங்கள் இருந்தால் என்ன, இறந்து போனால் என்ன என்று கடுமையான ஒரு சொல்தான். அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் உரிமை இருப்பதால் கோபம் வருகிறது. எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று வள்ளுவர் நினைத்திருந்தால் இந்த கோபம் வருமா? வராது.
அவர் அலட்சியப்படுத்தவில்லை இந்த மனித சமுதாயத்தை. இந்த உலக உருண்டையில் வாழ்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் மொத்தமாக அவர் தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஏற்ற அறிவு சொல்லிக் கொடுக்கின்ற துணைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த துணைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால்தான் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அதனால்தான் இத்தனை கடுமையாகவும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக எப்படிப்பட்ட துணைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் கண்டித்து சொன்னார். அதே போல இன்னொரு செய்தியை சொல்கிறார். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை எவரோ கெடுக்கும் தகமையவர். நண்பர்கள் என்றால் சிரித்து பேசுவதற்கு மட்டும் இருக்கின்றவர்கள் நண்பர்கள் அல்லே. நீ தவறான வழியிலே போகும் பொழுது அவன் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்று அந்த நேரத்திலே கிடைக்கின்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு உனக்கு துன்பம் வரும் பொழுது உன்னை விட்டு விலகி செல்கிறானே, அவனெல்லாம் நண்பர்கள் அல்ல, தோழர்கள் அல்ல, உன்னை காக்கின்ற ஒரு துணைவர்கள் அல்ல. வேறு யார்? இடிக்கும் துணையாரை என்கிறார். இடிக்கும் துணையார் என்றால் யார்? இடித்தல் என்பது குறிப்பிட்டு சொல்லுதல், குத்தி காட்டுதல். நண்பா, இப்படி நீ செய்கிறாயே, இது தவறு, இது உன்னை மிக ஒரு மோசமான நிலையிலே இது கொண்டு விட்டுவிடும், எச்சரிக்கை, வேண்டாம், இந்த இடத்திற்கு நீ போகாதே என்று உன்னை யார் ஆற்றுப்படுத்துகிறார்களோ, வழி நடத்துகிறார்களோ அவர்கள்தான் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை, உறவுகளை பெற்றவர்களை மற்றவர்கள் என்ன செய்துவிட முடியும் என்று துணிவாக கேட்கிறார் திருவள்ளுவர். அந்த முடிகின்ற சொல் அப்படிதான் முடிகிறது. எவரோ கெடுக்கும் தகமையவர், அந்த குரலில் முடியும் அந்த சொல். முதலில் என்ன சொல்கிறார்? இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை, நம்மை நல்ல நெறிப்படுத்துகின்ற நல்லவர்களோடு நட்பு வைத்து இருக்கின்ற ஒருவரை, ஆழ்வாரை, அவர்களை தன்னை ஆளும்படியாக அவர்களிடம் நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அந்த சரணாகதி தத்துவம் என்று சொல்வார்கள். நம்மை ஒப்படைத்து விட வேண்டும் நல்லவர்களிடம். எல்லோரிடமும் நம்மை ஒப்படைக்க முடியாது. அப்படி ஒப்படைத்து வாழ்கின்ற ஒருவனை எவரோ கெடுக்கும் தகமையவர் அப்படி என்கிறார். வேறு எவராலும் அவனை கெடுக்க முடியாது. என்ன சூழ்ச்சி செய்தாலும் அவனை கெடுத்து விடுவதற்கு நிச்சயமாக முடியாது. அவன் எல்லா வல்லமையும் பெற்றவனாக விளங்குவான். அவன் உயர்ந்து வருவதற்கான அந்த வழிப்பாதையில் வரும்பொழுது யாரும் அங்கே தடை ஏற்படுத்த முடியாது என்று தட்டி கொடுத்து, எப்படிப்பட்டவர்களை நமக்கு உறவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார் வள்ளுவர். அதனால்தான் இந்த திருக்குறளை எந்த நேரத்திலும் விட்டு விடாமல், எந்த காலத்திலும் விட்டு விடாமல் பாருங்கள். நான் ஒரு சொந்த செய்தியை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் தவறாது திருக்குறளுக்கான பொருள் உரை எழுதி நான் வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதை பார்ப்பவர்கள் குறைவுதான் எனக்கு தெரிகிறது. மற்ற செய்திகளுக்கு வருகின்ற அந்த விருப்ப குறியீடு, கேட்பு குறியீடு இவைகளை விட எண்ணி பார்த்தால் மிகவும் சொற்பமான குறைவானவர்கள் தான் அதை பார்த்திருப்பார். அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. வள்ளுவர் என்னை பார்த்து கேட்பது, உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தாயா? யார் பார்க்கிறார், யார் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கை எடுப்பது உன்னுடைய வேலை அல்ல. நான் உனக்கு இந்த கல்வியை போதித்தேன். கல்வி அறிவு குறைவானவனுக்கு இந்த 1330 குறட்பாக்களையும் சொல்லிக் கொடுத்து அதன் விளக்கங்களை, நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து உன்னை ஒரு நல்ல மாணவனாக ஆக்கியிருக்கிறேன். இன்று ஒரு ஆசிரியர் நிலையில் உன்னை இந்த உலக மக்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய கடமை என்ன? சொல் 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 சொல்லிக் கொண்டே இரு. உன்னை யாராவது பாராட்டினார்களா, இல்லையா, பார்த்தார்களா, இதுவெல்லாம் உன் வேலை அல்ல. பார்ப்பவர்க்கு லாபம், பார்க்காதவர்களுக்கு நட்டம். நீ ஏனடா அதை பற்றி சிந்திக்கிறாய் என்று வள்ளுவர் ஒவ்வொரு நாளும் என்னை கண்டிப்பார். அதனால் நான் திரும்பியே பார்ப்பதில்லை. நான் ஒரு வழிப்போக்கன். போகின்ற வழிகளிலே, நல்ல நிலங்களிலே கையிலே இருக்கின்ற அந்த கருத்து விதைகளை தூவி செல்கிறேன். அது முளைத்ததா இல்லையா என்று பார்த்து கொண்டு இருக்கக்கூட எனக்கு நேரமில்லை. நிச்சயமாக முளைக்கும் என்ற நம்பிக்கையோடு. ஆகவே அந்த நம்பிக்கையோடு நாம் எதிலும் செயல்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையை எந்த நேரத்திலும்
தாழ்வாக விட்டுவிடக் கூடாது. வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எதற்காக இதை சொல்கிறார் என்றால், இந்த பொருள் எப்படிப்பட்டது, அது இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்தில் வைக்கும் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே சொல்கிறார் வள்ளுவர், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். எத்தனை இடத்திலே இந்த பொருள் வருகிறது பாருங்கள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். என்ன சொல்ல வருகிறார்? பொருள் அல்லவரை என்றால் என்ன? ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு மனிதனை, எந்த அறிவும் இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது, ஒரு நிகழ்வில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பது கூட தெரியாது, அப்படிப்பட்டவனை வியக்கின்ற அளவுக்கு ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்றால் அவனிடம் இருக்கின்ற பொருள் செல்வம் முதன்மையான காரணமாக அமைகிறது. அவன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான், நல்ல அறிவாளி, ஏழ்மையில உள்ளவன். அண்ணே நீங்க சொல்ற கருத்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். பக்கத்துல, ஏய் வாய மூடுற, அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன குறுக்கால போடுற, உனக்கு என்ன தெரியும், போடா அங்க போய் கடைசியில உட்காருமா. ஏன் என்று கேட்டால், செல்வ நிலையில் இவன் தாழ்ந்திருக்கிறான், செல்வ நிலையில் அவன் உயர்ந்து இருக்கிறான். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் அல்லவரை ஒரு பொருட்டாக மதிக்க கூடாத ஒரு மனிதரை பொருளாக செய்யும், இவர் பெரிய மனிதர் என்று போற்றும்படி செய்யும். அந்த ஆற்றல் எதற்கு உள்ளது? பொருள் அல்லது இல்லை பொருள்னர். அந்த பொருளுக்கு மட்டுமே அந்த வல்லமை இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது. வேறு எதற்கும் அது இல்லை. அறிவு கூட அங்கே தோற்று போகிறது. இதை ஏன் வள்ளுவர் சொல்ல வருகிறார்? ஒரு பொருட்டாக மதிக்க கூடாதவனிடத்திலே இருக்கின்ற பொருள் அவனை இந்த அளவுக்கு முன்னேற்றி முதலிடத்திலே வைத்திருக்கிறது என்றால், அறிவு நிறைய பெற்ற நீ அந்த பொருளாதாரத்திலும் உயர்ந்தால் உனக்கு எப்படிப்பட்ட சிறப்பு கிடைக்கும்? ஆகே பொருள் சேர்ப்பது, அறிவையும் அத்தோடு சேர்ந்து வளர்ப்பது நமக்கு இரட்டிப்பு உயர்வை தரும். அதனால்தான் இதை சுட்டி காட்டுகிறார். சும்மா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு கிடைக்குதுரா, எல்லா அறிவும் உனக்கு இருக்கு, ஏன் உன்னை கடைசியில உட்கார சொல்றான், ஏன் உன்னை பேசாம வாயை மூடுங்கிறான்? பொருளாதாரம் இல்லை, அதுதானே காரணம். அது யாருடைய குற்றம்? உன்னுடைய குற்றம் தானே. அப்போது நீ என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், அதற்கான வழிகளை தேட வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தொழிலை பற்றி யாரிடம் பயிற்சி பெற வேண்டும், என்ன தொழிலை செய்தால் நமக்கு நல்ல ஒரு வருவாயை ஈட்ட முடியும் என்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் எத்தனை தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, எத்தனை முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று இழுத்து போர்த்தி கொண்டு நீ வீட்டிலே படுத்திருந்தால் உனக்கு கொண்டு வந்து கைகளிலே கொடுப்பார்களா? ஐயோ தம்பி ஏன் இப்படி படுத்திருக்கிறாய் என்று உன்னை வந்து கூப்பிடுவார்களா? அங்கே வரிசையிலே காத்திருக்கின்றார்கள் வெற்றி பெறுவதற்கான மனிதர்கள், வரிசையிலே காத்திருக்கிறார்கள். எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று காத்திருக்கின்ற மனிதர்கள் அந்த கரத்தை பற்றி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சொல்வார்கள், தெய்வம் காட்டும் எடுத்தா ஊட்டும் என்று சொல்வார்கள். காட்டுவார்கள், வழி காட்டுவார்கள். நாம் தான் அதை பற்றி பிடித்து கொண்டு அவர்களுடைய உதவியை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல பயிற்சி பெற்ற பிறகு நாம தனித்து ஓட நாம் ஆரம்பிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதை நமக்கு கண்ணில் படும், நம்முடைய கருத்தில் அது தெளிவு பெறும், நாம் சென்று சேரக்கூடிய வெளிச்சம் நம்மை நோக்கி வீசும். துன்பம் வந்துவிட்டதே துவண்டு போகக்கூடாது, வரும். யார் வாழ்க்கையில் துன்பம் இல்லை? யாருடைய வாழ்க்கையிலே இடர்பாடு இல்லை? எல்லோரும் நிம்மதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்த நாட்டு மன்னராகவே இருக்கட்டுமே, இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக இருக்கட்டுமே, அவர் எத்தனை பெரிய செல்வந்தராக இருக்கட்டுமே, கோடி 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 கோடியாக வைத்திருக்கின்ற ஒருவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவனிடம் சென்று கேட்டால் கதை கதையாக சொல்லுவான். ஆகவே இந்த இடர்பாடுகள் என்பது எல்லோருக்கும் உள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வந்துவிட்டதே என்று அச்சப்பட்டு அப்படியே கிடந்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? என் அருமை பிள்ளைகளே, நிச்சயமாக அது தீராது. வருகின்ற அந்த துன்பத்திற்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று நமது வள்ளுவ பேராசான் சொன்னது போல இந்த உலக இலக்கியத்தில், உலக அறிவு நூல்களில் எங்குமே சொல்லப்படாத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆசான், நம்முடைய அருமை பெருந்தகை திருவள்ளுவர் சொல்கிறார்,
இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யார்? இடும்பைக்கு இடும்பை படாதவர். எத்தனை அழகான சொல்லாடல் பார்த்தீர்களா? என்ன பொருள்? இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என்றால் என்ன பொருள்? இடும்பை என்றால் துன்பம். அந்த துன்பத்திற்கு இவன் ஒரு துன்பத்தை கொடுத்து விடுவானாம். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பானாம். எப்படி கொடுக்க முடியும்? அந்த துன்பத்தை கண்டு அச்சப்படாமல் நிமிர்ந்து நின்று, போ, என்னை நோக்கி நீ வராதே, உனக்கெல்லாம் பயந்தவன் நான் அல்ல என்று எவன் ஒருவன் துணிந்து அதை எதிர்த்து நிற்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறானோ அவனை பார்த்து அந்த துன்பம் வெட்கப்பட்டு திரும்பி செல்லுமாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு துணிவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயோ வந்துவிட்டதே என்று தோன்றிவிடக் கூடாது. வாழ்க்கை எனும் பாதையிலே வளைவும் உண்டு, வழியில் பல காடுகளும் மலையும் உண்டு, ஆறுகளும் எரிமலையும் அனைத்தும் உண்டு, அஞ்சாது விழிப்புடனே நடத்தல் நன்று. கவியரங்கங்களில் நான் பிள்ளைகளை பார்த்து சொல்கின்ற வரிகள் இது. அச்சப்பட்டு முடங்கி போனால் எதற்கும் எந்த தீர்வும் ஏற்படாது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை அழகான கிராமத்து பாணியிலே, கிராமத்திலே நடக்கின்ற அந்த நிகழ்வை மையமாக வைத்து திருக்குறள் படைக்கிறார். பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கம், கிராம பக்கம்லாம் அந்த நெல்லு மூட்டைகளை வண்டியில ஏத்தி 2 மாடு பூட்டி, இப்ப கருவி இப்ப வேற வேற ஊர்திகள்லாம் வந்துருச்சு, நான் வள்ளுவர் காலத்தில் சொல்லுகிறேன். அப்ப 2 மாடு பூட்டி தான் அந்த வண்டி இழுத்துட்டு போகும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எதிரில ஒரு மேடு வந்துடும். அந்த மேட்டை பார்த்தோன்னே இது என்ன பண்ணும்? வேகமா முண்டி இழுக்கும், கொஞ்சம் வேகமா ஒடியாந்து அதுல மேல ஏறும். மேலே ஏறி அந்த மேட்டை கடந்து அது இயல்பான நிலையிலே அப்புறம் போகும். அது மாடுகளுக்கு உரிய ஒரு ஆற்றல். அதைதான் வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த குறளிலே எத்தனை அழகாக சொல்கிறார் பாருங்கள். இந்த திருக்குறளிலே, மடுத்த வாயெல்லாம் பகடு அன்னார், உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. அவருக்கு எப்பவுமே இந்த துன்பத்தை அடிச்சு துரத்தணும் துரத்தணும் துரத்தணும், அதுலயே குறியிருப்பார். இந்த துன்பங்கிற சொல்லே அவருக்கு பிடிக்காது, இந்த வறுமைங்கிற சொல்லே அவருக்கு பிடிக்காது. அது கிட்ட வரக்கூடாதும்பார். அந்த துன்பத்துக்கு துன்பத்தை கொடுற, அடிடாத அப்படிம்பார். இது என்ன பொருள் இந்த குறளுக்கு? மடுத்த வாயெல்லாம், எங்கெங்கெல்லாம் இடர்பாடான அந்த பாதையிலே இடர்பாடுகள் ஏற்படுகிறதோ, இடர்பாடுன்னா என்ன? மேட்டு பகுதிகள். அந்த வண்டி சமமா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேடு வந்துச்சுன்னா அதுல ஏறி தாண்டணும் இல்லையா அந்த இடத்த, அதான் மடுத்த வாய், தடை செய்கின்ற இடம். அடுத்து சொல்றாரு பகடு அன்னார். பகடுனா மாடு, காளைகள், எருது. பகடு அன்னார், எப்படி அந்த மேட்டை அந்த வண்டியில் பூட்டி இருக்கின்ற காளைகள் முயற்சித்து இழுத்து கடந்து செல்கிறதோ, அப்படி நீங்கள் செயல்பட்டால் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்துங்கிறார். உங்களை தாக்க வேண்டும் என்று நினைத்து காத்திருந்த அந்த மேடு, அந்த வண்டி அந்த இடத்தை விட்டு கடந்தவுடன் வெட்கப்படுமா, அடடா இதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று நாம் கங்கணம் கட்டினோமே, நிச்சயமாக அது நடக்காமல் போய்விட்டதே என்று அந்த அந்த மேடு நினைத்து வருத்தப்படுமா, இவர்களை தடுக்க முடியவில்லையே, இந்த பயணத்தை தடை செய்ய முடியவில்லையே என்று அந்த உற்ற இடுக்கண் என்கிறார். உங்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வந்த அந்த இடுக்கண் துன்பம், அது அது இடர்பாடு அடையும், அது துன்பம் அடையும். அப்படி அதை வெல்லக்கூடிய வழிகளையும் வள்ளுவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார். எத்தனை அற்புதங்கள், அடடா எத்தனை அற்புதங்கள். அதை விட சிறந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு இருக்கிறதா? வேறு எதுவுமே தேவையில்லை. நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். எத்தனை தத்துவ புத்தகங்களை எடுத்து நாம் குவித்து வைத்து படிப்பதை விட திருக்குறள் ஒன்று போதும் நம் வாழ்க்கைக்கு. 1330 குறட்பாக்களை நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு 10-20 குறட்பாக்களை நீங்கள் படித்து அதன் உள்ள பொருளை உணர்ந்து வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க தொடங்கினால் அதைவிட ஒரு பெரிய வழி சொல்லுகின்ற நூல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. 1330 அருங்குறளை படித்து மனம் தெளிவு பெற்றால் வேறொருத்தர் சொல் கேட்க தேவையில்லை. வெற்றி கிட்டும் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. கடல் கொண்ட பெருநீரை இருவரியில் காட்டிவிட்டாய், கவிஞர்களின் தலைவன் நீயே.
மடல் விரித்த தாமரையே உனது பாக்கள், அறிவு மனம் கமழும் தேன் சுவைக்கும் நாங்கள் ஈக்கள், சிந்தையது தடுமாறும் நேரம் தன்னில் சிறப்பான நல் மருந்து உனது பாடல், விந்தையிலும் விந்தை இது உன் கருத்தை விரும்பாத மனிதர் இல்லை வென்றாய் நீயே என்று என் கவிதை வரிகளிலே வள்ளுவனுக்கு காணிக்கை பாடலாக நான் 50 ஆண்டு காலமாக எழுதி வைத்து அன்றாடம் படித்து 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 அவனுக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். இதை உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்கிறேன். அத்தனை அறிவு செறிவு மிகுந்த நூல் திருக்குறள். சில நேரங்கள்ல நமக்கு அதாவது தாறுமாறான இடத்துல போய் நம்ம சேர்ந்துருவோம் அவசரப்பட்டு. யாரா ஒருத்தன் சொல்லுவான், நல்ல தொழில ஈடுபட்டு இருப்போம், செஞ்சுக்கிட்டு இருப்போம், நல்ல லாபம் வந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் உள்ள வருவான் 7:30 மாதிரி. ஏயா இதுல கடந்துகிட்டு என்னையா வருது இதுல, இந்த பத்தியா இன்னொரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் வச்சிருக்கேன், இதுல வந்தீங்கன்னா அப்படியே அள்ளி மூட்டை கட்டி போடலாம். தொழில் மாறி செய்யலாம், அது நல்லா சிந்தித்து இதற்கும் அதற்கும் என்ன வேறுபாடு, அது எப்படி இருக்கிறது, உண்மைதானா, அது வருமானம் வருவது உண்மைதானா, இதெல்லாம் சிந்தித்து கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு போறதெல்லாம் இயல்புதான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் கூட ஆயிருக்காது அந்த தொழிலுக்குள்ள வந்து, அதுல இருந்து இங்க மாறுறது, இதுல இருந்து அங்க மாறுறது, இப்படியே மாறிக்கிட்டு போனா எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் நம்ம சேரக்கூடாது. அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், அந்த தவறான சேர்க்கை உங்களை எங்கு கொண்டு விடும், மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்கிறார். அதற்கு ஒரு குறளை சொல்றார், ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை தாம் சார்ந்தரும் துயரம் தரும் அப்படின்னாரு. ஆய்ந்து ஆய்ந்து பரிசீலனை செய்து பரிசீலனை செய்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை நாம் தேர்ந்தெடுக்காத நட்பு. கேண்மைனா நட்பு. கொல்லாதான் கேண்மை என்ன செய்யும், நட்டத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, பொருள் இழப்பை ஏற்படுவது மட்டுமல்ல, மன உளைச்சலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல, வள்ளுவர் இறுதி நிலையை சொல்கிறார், தாம் சாம் தரும் துயரம் தரும். உங்கள் உயிரை இழக்கின்ற அளவுக்கு கூட அது கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே அந்த நண்பர்களை, உறவுகளை, நட்புகளை தேர்ந்தெடுப்பதிலே மிக கவனமாக இருங்கள். எல்லோருடைய சொல்லுக்கும் நீங்கள் தலையாட்டி விடாதீர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2 இடங்களிலே சொல்கிறார். மற்றவருடைய பேச்சை கேட்கும் பொழுதும் ஆய்வு செய்யுங்கள், ஒரு பொருளை தேர்வு செய்யும் பொழுதும் ஆய்வு செய்யுங்கள். ரொம்ப பேர் என்ன ஒரே மாதிரி இருக்கு 2 குரல்னு பார்ப்பாங்க, இல்ல ஒரு குரல் தான் கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்படிலாம் பல இடங்கள்ல இருக்கு. எல்லா செய்திகளையும் அவர் அடுக்கடுக்காக ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். இவன் என்ன செய்வான், இப்படிப்பட்ட நண்பர்கள் கூட நம்ம இருக்கிறத விட இன்னொரு செய்தியை சொல்லி நம்மள எச்சரிக்கைப்படுத்துறாரு. எப்படின்னு கேட்டா, பழுது என்னும் மந்திரிங்கிறார். பழுதுனா என்ன, நாம் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள். அந்த காலத்துல மந்திரின்னு சொன்னாங்க, இப்ப நண்பர்கள், உறவுகள் ஏதாவது வச்சுக்கலாம். நம்ம பக்கத்திலே இருப்பான், யோசனை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை பாத்தீங்கன்னா நாம் கெட்டு போவதற்கான வழிமுறைகளை அதை சொல்லிட்டு வருவான், அதை நமக்கு சொல்லி கொடுப்பான். நமக்கு பழுது எண்ணுவான், நமக்கு துன்பம் வர வேண்டும் என்று நினைத்து செயல்படக்கூடியவர்கள். அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, பழுது என்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர். அதை விட நமக்கு எதிரே இருக்கின்ற தெவ்வோர்னா பகைவர்கள், நேருக்கு நேராக மோதுகின்ற பகைவர்கள் 70 கோடி உருங்கிற. இவன் ஒருத்தனுக்கு சமம் 70 கோடி பகைவர்கள் இருந்தால் கூட நாம் சமாளித்து விடலாமா? இப்படி உடனிருந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் உடைய ஒருவனை விட அந்த 70 கோடி பகைவர்கள் மேலானவர்கள். எச்சரிக்கைங்கிறார். இந்த 70 கோடிங்கிற வார்த்தை திருக்குறள்ல ஒரே ஒரு இடத்துலதான் வருது. 1, 2, 3, 4 இப்படி எண்ணிக்கையெல்லாம் வரும். ஆனால் 70 கோடி என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான இந்த சொல் இந்த ஒரே ஒரு திருக்குறள்ல தான் உண்டு. 70 கோடி உரும் அப்படிங்கிறார். ஏன்னா அதனுடைய எதிர்ப்பை, அதனுடைய தீமையை அதை சொல்ல வரும் பொழுது ரொம்ப பெருசா சொல்லணும்னு நினைச்சாரு. அதான் இந்த பழுதுங்கிற சொல்லுக்கு 70ங்கிறது எதுகை மோனை எதுகைக்காக வருது. இருந்தாலும் சொல்லுகிறார், பழுது என்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உருமகனே எச்சரிக்கை எச்சரிக்கை.
70 கோடி பகைவர்களை கூட நீ சமாளித்து விடலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஒரே ஒருவன் உன் பக்கத்திலே இருந்தால் கூட அவனை நீ சமாளிக்க முடியாது. அவன் உன்னை மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்தி விடுவான், உன்னை வேதனையில் ஆழ்த்தி விடுவான், உன் பொருளாதாரத்தை இழக்க செய்து விடுவான், உன் வழியை தடைப்படுத்துவான், உன் குடும்பம் அல்லலுறச் செய்வான். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார். இதெல்லாம் பார்த்தோம். சரி, எங்க கோட்டை விட்டுருவான்? குடும்பத்துல கோட்டை விட்டுருவோம். அதுல கோட்டை விட்டோம்னா, அதுல தவறனம்னா நிச்சயமாக பல தடைகள் ஏற்படும். இந்த அன்பான பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்றேன். ஏன் ஆம்பளைக்கு இந்த அக்கறை சொல்லலையா வள்ளுவர்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். 2 பாலருக்கும் பொதுவாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும் சொல்றாரு. ஏன்னா மனைவிதான் குடும்பம் நடத்துறவங்க. அவங்களுக்கு தான் தெரியும் நல்லது கெட்டது, வருகின்ற வருவாய் என்ன, அது செலவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த பெண் பிள்ளையை தான் பெற்ற மகளாக நினைத்து அழைத்து சொல்கிறார், மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னாரு. மனைத்தக்க, உன் குடும்பத்திற்கு ஏற்ற துணையாக, தலைவியாக, தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகின்ற நல்லதொரு தலைமையாக, மனைத்தக்க மாண்பு உடையவளாகி ஒரு மாட்சிமை மிகுந்த பெண்ணாக நீ விளங்கி என்ன செய்ய வேண்டும்? தற்கொண்டான், தன்னை கணவனாக கொண்டிருப்பவன், தனக்கு துணைவனாக இருப்பவன், வளத்தக்கால், அவனுடைய வருமானம் என்ன, அவன் சம்பாதிக்கின்ற அளவு என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த வருவாய்க்குள் நீ குடும்பம் நடத்தி வந்தால் எந்தவித இடர்பாடும் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டு விடாது. ஆகையே என் மகளே எச்சரிக்கை, எச்சரிக்கை அப்படிங்கிறார். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறாரு பையன். அங்க மனைவிக்கு சொன்னார், அந்த மனைவிக்கு கணவனாக இருக்கிறவனை பார்த்து சொல்றார், அவ அவ்வளவு பொறுப்பானவளா இருக்கணும்னா நீ எப்படி நடந்துக்கணும்? நீ ஒழுங்கானவனா இருக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் செய்யி, என் பாதையில தான் நான் போவேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்படிலாம் ஒரு இடர்பாடு இருந்துச்சுன்னா அந்த 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 பொண்ணுக்கு எப்படி அப்புறம் பொறுப்பு வரும்? என்னடா நம்ம மிச்சப்படுத்தி வைக்கிறோம், இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணுக்கு ஒரு மன சோர்வும் ஒரு கோபமும் ஏற்படும் அல்லவா? அதற்கு தான் உங்கள் இருவருடைய உறவும், அந்த குடும்ப உறவு எப்படி இருக்கணும் சொல்றாரு பாருங்க. உடம்பொடு உயிர் இடை அன்ன, உடம்பொடு உயிர் இடை என்ன மற்ற அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு அப்படின்னார். அடடா, எத்தனை அழகு பாருங்க. அதுல எப்படி இருக்கணுமா? உடம்பும் உயிரும் போன்று நீங்கள் ஒன்றி வாழுங்கள், குடும்பம் நடத்துங்கள், அந்த உணர்வோடு இருங்கள். என்னையா ஒரு பெரிய தத்துவமா? இது கிடையாது. இதுக்குள்ள சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு செய்தி இருக்கும். உடம்போடு உயிரிடையினார், உடம்புக்குள் உயிர் இருப்பதை போன்று. அது உள்ள போய் பாருங்க. உடம்பு தனித்திருந்தால் பிணம், உயிர் தனித்திருந்தால் ஆவி. ரெண்டுக்குமே மரியாதை கிடையாது. பணத்துக்கு மரியாதை உண்டா? அந்த உயிர் தனியா வந்து ஆவியாக வந்தா அதுக்கு மரியாதை உண்டா? அது அச்சப்படுவான். இதை பார்த்தா அச்சப்படுவான், அதை பார்த்தா அது அச்சப்படக்கூடிய பொருள்களாக மாறிவிடும். ஆனா ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது வாங்கய்யா, வணக்கம்யா, அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. அப்ப அந்த உயிரும் உடலும் ஒன்றி இருக்கும் பொழுதுதான் அந்த உருவத்திற்கு மதிப்பு கிடைப்பதை போல நீயும் உன் குடும்ப தலைவியும் உனக்கு துணையாக இருப்பவளும் உயிரும் உடலுமாக நீங்கள் ஒன்றி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வு பெறும், செம்மையுறும், மேன்மையுறும், மதிப்பு பெறும். ஆகவே நீங்கள் அந்த பயிற்சியை பெற வேண்டும். அந்த மனைவியை தன் உயிருக்கு நிகராக நேசிக்க வேண்டும். மனைவியும் கணவனை தன் உயிரை போன்று உடலை போன்று மதிக்க வேண்டும். இரண்டும் பிரிந்தால் என்ன நடக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். இது பிரிந்தால் பிணம், இது பிரிந்தால் ஆவி. இரண்டுக்கும் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே மரியாதை கிடையாது. ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் நம்முடைய அறிவாசான். சரி, இணைந்து குடும்பம் நடத்துகிறோம், எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நாம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அதையும் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். தம்மின் தம் மக்கள் அறிவு உடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றார். நீங்கள் அறிவாளிதான்,
சிறந்த சிந்தனையாளர்கள் தான் தாயும் தந்தையும். ஆனால் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை விட மேலானவர்களாக, உங்களை விட சிந்தனை திறன் உள்ளவர்களாக, உங்களை விட பொருளாதாரத்திலே உயர்ந்து வரக்கூடிய ஆட்கள் உடையவர்களாக அவர்களை நீங்கள் ஆக்கி வைப்பதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெருமை, நீங்கள் செய்த செயலுக்கு பெருமை. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், உண்டோம், உறங்கினோம், கண்மூடினோம் என்று வாழ்க்கை அப்படி போகக்கூடாது. ஒரு சாதனையாளர்களாக, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் அருமைக்குரிய பெண் மக்களே, இப்போது நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக விளங்கி வருகிறீர்கள். பார்ப்பதற்கு வள்ளுவர் இன்று உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர் உங்களோடு இல்லையே என்று நினைக்காதீர்கள். அவர் அந்த அசரீரியாக ஒரு கருப்பொருளாக அவர் கண்களால் பார்த்து, ஆகா, நான் நினைத்தபடி இந்த பெண் மக்கள் வாழ்க்கையில உயர்ந்து 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 வருகிறார்களே, பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று சொன்னோமே, அந்த பெருமைக்கு உரியவர்களாக இன்று இந்த 2024ஆம் ஆண்டிலே இவ்வளவு அருமையாக இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர் பெருமை அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதை நாம் உணர வேண்டும். அப்படி நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய கடமை அவர் அழகாக வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். போய் கேட்டீங்கன்னா, ஏன் என் பிள்ளைக்கு நான் நிலம் வாங்கி வச்சிருக்கேன், வீடு கட்டி வச்சிருக்கேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், பேங்க்ல அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நிறைய இருக்கு, இதுவெல்லாம் ஒரு பெரிதல்ல. வள்ளுவர் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சொல்லுகிறார், தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி என்கிறார். நன்றி என்பது இங்கு நன்மை என்ற பொருளில் வருகிறது. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்ன? அவையத்து, ஒரு அவையிலே முந்தி இருப்ப செயல், கற்றோர்கள் நிறைந்துள்ள, சான்றோர்கள் நிறைந்துள்ள அவைகளிலே உங்கள் பிள்ளைகள் சென்றால், அவர்கள் பேசினால், அவர்கள் பேச்சை எதிரிலே அமர்ந்து ஒரு 100 பேர் 1000 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு சிறந்த அறிவு நிறைந்த பிள்ளைகளாக அவர்களை ஆக்கி வையுங்கள். அவையத்து முந்தி இருப்ப செயல், அவைகளிலே முதன்மை வரை செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று நம்மை வலியுறுத்துகிறார். எத்தனையோ செய்திகள், இன்னும் எத்தனையோ குரட்பாக்கள், எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே சொல்லிவிட இயலாது. ஆகவே என்னுடைய அன்பான பிள்ளைகளே, நான் உங்களிடம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்ட அந்த மன நிறைவோடு, எத்துக்கும் எல்லோர்க்கும் எப்போதும் ஏற்றதுவாய் தித்திக்கும் குரல் செய்ய தெல்லு தமிழ் சொல்லெடுத்து புத்தியினுள் இருள் அகற்ற பொன் விளக்கு ஏற்றி வைத்த வித்தகனாம் வள்ளுவனை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. சிறப்பு சிறப்பு. வளமாக வாழ வள்ளுவம் கூறுவது என்ன என்ற தலைப்புல ஏறக்குறைய 1 மணி நேரம் நம்ம சரியா போய்கிட்டு இருந்தோம். இடையில் சிறிய ஒரு இடைப்பாறு, ஆனா மீண்டும் அது சரிப்படுத்தி வந்துட்டோம். மகிழ்ச்சி ஐயா. நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க ஐயா, ஒவ்வொரு குறளும் வாழ்க்கைக்கு வழிகாட்டிதான் என்று சொன்னீங்க. அற்புதமானது. 1330 திருக்குறளும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டிதான். பொச்சாப்பு என்ற அந்த செய்தியோட தொடங்குனீங்க நீங்க. திருவள்ளுவர் என்ன நினைச்சாரு? ஐயா, ஒரு நிமிடம். அந்த இடையில் ஏற்பட்ட இடையூறுன்னு சொன்னீங்க, எனக்கு புரியல, என்னையா நடந்தது? நாங்கெல்லாம் வெளியாயிட்டோம் தற்காலிகமா. அப்புறம் அது நீங்க உங்களுடைய பேச்சு கொஞ்ச நேரம் அப்படியே தேக்கம் ஆயிருச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியாயிட்டு அப்புறம் நாங்க வெளியாகி மீண்டும் உள்ள வந்தோம். இல்ல, இங்கிருந்து ஏற்பட்ட தவறாது தெரியல அது தெரியலையா. ஆனா நான் பேசும்போது எனக்கு எந்த தடையும் ஏற்பட்டதா தெரியவே இல்லை. கொஞ்ச நேரம் நீங்க பேசுனது எங்களுக்கு விளங்காம போச்சு. அப்புறம் தான் அது அங்க ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமா இருக்குனியா? தொழில்நுட்பம் தான். அது பரவாயில்ல, அது வந்துட்டோம் மீண்டும். ஆமாங்க, இடையில கொஞ்சம் கேட்கல. எனக்கு தெரியலமா. எனக்கு இடி மழை அங்க. நான் நினைச்சேன் பயந்துட்டு கிடைக்காதோ என்னமோன்னு கிடைச்சிச்சு. இல்ல, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என் பேச்ச நான் நிறுத்தி வச்சு திரும்பி தொடங்கி இருப்பேனே. சரி, பரவாயில்ல. கேட்கல. ஓகே. அப்ப அதை தொடர்ந்து நீங்க பொச்சாப்பு என்று தொடங்குனீங்கயா. ஆனா திருவள்ளுவர் பொச்சாமை என்ற ஒரு அதிகாரமும் இதுல அவர் குறிப்பிட்டு இருக்காரு. அந்த 10 திருக்குறளும் மிக அற்புதமாக இருந்தது.
உங்களுடைய இந்த உரையில பல திருக்குறளை வந்து நினைவுபடுத்திட்டு போனீங்க. அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம படிச்சதெல்லாம் நினைவுபடுத்திட்டு, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நெருப்பினுள் ஆமா யாது ஒன்றும் கண்பாடு அரிது. பண்பாடு அறிவு. ஆமா அதாவது ஆமா அந்த ஓமை, அந்த திருவள்ளுவர் சொல்கின்ற அந்த ஓமை தான் வந்து மிக அற்புதமான ஒரு ஓமையாக ஆமா இருந்தது. மிக அற்புதமாக இருந்தது. இது திருக்குறளையும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளையும் நீங்க சொன்னீங்க. அதாவது நம்ம திரைப்பட பாடல்களும் நம்மளுடைய வாழ்க்கை ஆமா ஆமா தத்துவத்தை ஆமா வந்து ஆமா நிலைநாட்டுது. அப்ப ஆமா நீங்க வாழ அந்த நினைத்தால் வாழலாம். ஆமா வாழ நினைத்தால் வாழலாம் வந்து அது வந்து ஒரு ஒரு காதலன் சொல்லப்பட்ட பாடலாக இருந்தாலும் ஐயா, ஆனா அது ஆஹ் அற்புதமான கருத்துகள் அதுல வந்து புதைந்து இருக்குது. வாழ ஆமா ஆமா நினைத்தால் ஆமா வாழலாம் வழியா வழியா இல்லை இல்லை பூமியில் ஆழக்கடலும் தோணியாகும் சோலையாகும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை இருந்தா ஆழக்கடல் நீந்து வா அப்படின்னுவாங்க. ஆனா இப்ப நம்ம ஆமா ஆமா மலேசியால எல்லாம் சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து நிலமும் இல்ல. அந்த ஆழ் கடலை வந்து நிலமாக்கி ஆசை ம் இருந்தால் அந்த கடலையும் வந்து நிலமாக்க முடியும். இன்னைக்கு கண்டிப்பா முடியும். கண்டிப்பா ஜோஹர்லயும் அந்த மாதிரிதான் இருக்கு அந்த மனம். ஆனா அந்த அதே பாடல்ல வந்துயா அந்த 2வது பத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பத்தி. அதாவது நம்ம எந்த துறையை சார்ந்து இருந்தாலும் சரி, அத வந்து நம்மளோட கண்ணோட்டம் வந்து அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக வந்து அந்த 2வது பத்தி ரொம்ப அழகா இருக்கும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் அருமை தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி அருமை அருமை அருமை. கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். இத வந்து ஒரு ஒரு டூயிட்ல வந்து கண்ணதாசன் வச்சதுதான் வந்து ரொம்ப வியப்பான ஒரு ஒரு விஷயம். அதாவது ஆமாங்க நம்ம ஆமாங்க. ரொம்ப விஷயம் இதா இருந்துச்சு. அப்புறம் திருவள்ளுவர் வந்து பல ஒரு உங்களுடைய அனுபவம் எனக்கு இல்லாவிட்டாலும் ஒரு கடுகளவு நான் வந்து அந்த திருவள்ளுவர் வந்து ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்துல வந்து பிள்ளைகளை கண்டிக்கிற இடம் வந்து பல இடத்துல காண முடியுது. அத ஆமா செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் ஆமா. வாழிலும் அவியினும் வாழிலும் அவியின் என்ற ஆமா. ரொம்ப ஒரு கடுமையான இது. அப்ப புலா மறுத்தல் என்ற முதல் அதிகாரத்துல கூட கொஞ்சம் கடுமையா சொன்ன மாதிரி நான் உணர்றேன். தன் ஊன் பெருத்தற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆடுமரு. எங்கனம் ஆடும் அறிவு. அந்த மாதிரி ஆமா நிறைய வாழ்க்கைக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை வந்து மனதில் அடிக்கோட்டுட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெய்வம் காட்டும் எடுத்தா எடுத்தா ஊட்டும். ஊட்டும். அற்புதமான ஒரு 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 கவிதை மாதிரியே அது சொல்லாத. ஆமா ஆமாங்க. அமைந்தது. அப்புறம் ஒண்ணு இந்த பணத்தின் முக்கியத்துவத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் திருக்குறள்ல வந்து பணத்தோட முக்கியத்துவம் வந்து நிறைய இடத்துல செய்க பொருளை செருணர் செருக்கருக்குன்னு வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஆகையால வந்து அதுதான் சரியான ஆயுதம். உங்களுடைய எதிரிகளை வந்து முகத்திரையை கிழிப்பதற்கு இதுதான் சரியான ஆயுதம் என்று பல இடத்துல எனக்கு நீங்கள இருந்ததுயா. இருந்தாலும் சொன்ன குரலையே திரும்ப திரும்ப சொல்ல வேணாம்னு இன்னைக்கு புதுசா ஒரு குரல்களை தேர்ந்தெடுத்து நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு வர போது அந்த பணத்தில் முக்கியத்துவம் சொல்லிக்கிட்டு வர போது இந்த நினைவுல வந்து மனதில் நிழலாடுதுயா. வரும் 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 வரும். அதே நேரத்துல வந்து நம்ம காமு ஷரீஃப்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்பட பாட்டுல வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற படத்துல வந்து அந்த பாடல் வரியும் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க சொன்ன அந்த 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 விஷயம் வந்து அதுல வரும். ஒண்ணு தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேசு மனிதர் கூட்டம் யாரும் தப்பாதி. எந்த அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை பொருட்டாகவே மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை. ஆமா அற்புதமாக இருந்தது. ஐயால இன்னைக்கு நம்ம ரேகோ சார் வந்து தமிழகத்துலதான் இருக்கிறாரு ஐயா. அவர் இன்னைக்கு வர முடிந்தால் வருவேன் என்று சொன்னாரு என்கிட்ட. ஆனா இன்னைக்கு நான் பார்த்தா அவர் வர இயலவில்லை. பரவாயில்லை. நம்ம அருண் பிரபு ஐயா அங்க இருக்கிறீங்க. அருண் பிரபு இருக்கிறீங்களா? அருணோட பேரை பார்த்தனே. அருண் இருந்தால் இன்னைக்கு ஐயாவோட பேச்சையொட்டி உங்க கருத்தை சொல்லுங்க. சிறப்பான திருக்குறள் புது புது குரலாக உணர்த்தினாங்க ஐயா. பரவாயில்ல. நம்ம சாந்தாமா இருக்கிறாங்க. சாந்தாமா உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. தெரியும். சாந்தாமா எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆமா ஆமா. வணக்கம். சந்தனமா உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. நான் தான் என்னோட திருவள்ளுவருக்கு அடுத்த திருவள்ளுவர் எனது தகப்பனார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சார்? ஐயா வணக்கம். நல்ல ஒரு சிறப்பான இன்னைக்கு பேட்டி கொடுத்தீங்க. ஒரு இந்த இன்னைக்கு கொடுத்த ஒரு அந்த என்னது உரைன்னு சொல்ல முடியாது. அது வந்து பொழிவுரை அல்லது வரமாட்டேங்குது அவசரத்துல. அப்படி நல்ல ஒரு நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா ஒரு 3 குறள் தான் எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் இன்னொரு எப்பொருள் அதே மாதிரி ஒண்ணு தந்தை மகர் காட்டு. இது 3 வந்து நம்ம சொன்னது எப்பயும். இன்னைக்கு எல்லாமே புதுசா செஞ்சீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நானே தேடி தேடி எடுத்து பார்த்தேன் அந்த குறள்கள் எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நாளா அது உங்களோட அதனாலதான் சாந்தாவுக்கு அறிவுச்சுடர்னு நான் பட்டம் வழங்கியிருக்கேன். சரி சரி, நன்றி நன்றி நன்றி. நம்ம நான் இதை முடிச்சுக்கிறேன் இதோட. ஏன்னா ரொம்ப நாளாச்சு பார்த்து இந்த இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம அந்த ஆனந்தத்துல பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வருகை தந்திருக்கவங்க வந்து அவங்களை கொஞ்சம் ஏதாவது மற்றவங்களுக்கும் கொடுப்போம். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நம்மளுடைய மாசாயில இருந்து ஆசிரியர் ரேணுகா தேவி வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஐயாவோட பேச்சையொட்டி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா ஆசிரியர் ரேணுகா தேவி அவர்களே? ஐயா அவங்க இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க ஐயா. ஓ அவங்க ரேணுகா அப்படியா? பேசுங்க பேசுங்க ரேணுகா தேவி பேசுங்க. ஓ ரேணுகா தேவி இங்க ஒருத்தவங்க ரேணுகா தேவி இருக்காங்க. நான் நீங்க ஏதாவது பேச விரும்பினா பேசலாமா? சொல்லுங்கம்மா. மதுரையில இருந்து பேசுறேன். நானு ஐயாவோட பேச்ச கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். அவரோட குரலோட அடுக்கெல்லாம் வந்து பொருட்பால முழுசா கவர் பண்ணும்போது இன்னாருக்குன்னு இல்ல பொதுப்பால்னு வந்து இவரோட உரைய வந்து நம்ம பேரிட்டுலாம் நினைச்சு முடிக்கக்குள்ள அறத்துப்பாலுக்கு வந்தாங்க. 3 விஷயம்தான். கணவன் மனைவி குழந்தை இவங்க 3 பேரும் அந்த ஒரு புள்ளியில இருந்தா அது ஆயுத எழுத்தா எப்படி மாறுதோ அந்த மாதிரி அவங்க 3 பேரும் கரெக்டா இருந்தா போதும் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்களோட. சரிங்கம்மா. இங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருமா? தமிழ்நாட்டுல எந்த ஊர் அம்மா ரேணுகா? நான் மதுரையில இருக்கேன் ஐயா. மதுரை. சரிம்மா சரிம்மா. வாய்ப்பு இருந்தா ஐயா மலையரசன் என்னுடைய அழைப்பு என்ன வாங்கிங்கம்மா. சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம்மா. ஏன்னா உங்க பேர்ல உள்ளவங்களே வந்து இங்க மலேசியால ஆசிரியர் இருக்காங்க. மகிழ்ச்சி தொடர்ந்து இருப்போம். அடுத்து நமது மலர்கொடி ஆசிரியர் இருக்கீங்க ஐயா. அம்மா உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னுடைய மகள் மலர்கொடி. மலர்கொடி வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? நலமா இருக்கோங்க. நலமா இருக்கோம். மிக அருமையான பேச்சு உரைங்க. வாழ்க்கை எப்போதும் அதாவது அந்த குடும்பத்துல அந்த புரிந்துணர்வு இருந்தாதான் அந்த குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும் பாருங்க. இல்ல அந்த சகிப்பு தன்மை இல்லாதனால பல குடும்பத்துல வாழ்க்கை சிக்கல் மனவிலக்கு இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. உங்களுக்காகவே வெளியிருந்து வேகமா ஓடி ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க அப்பா. மிக்க நன்றி. அடுத்து சந்திப்போம் அப்பா. எப்ப வரீங்க? கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரிங்கப்பா. நன்றி நன்றி. சகோதரர் கார்த்திகேயன் சார் இருக்காரு. கார்த்திகேயன் நம்ம ஆமா கார்த்திகேயன். சரி இது நான் வேற யாராவது பேசினா நீங்க மைக்க திறந்துட்டு பேசலாம் ஐயா. வேற யாராவது பேச முன் வரீங்களா? வணக்கம். நிறைய கூப்பிட்டேன். இன்றைய ஐயாவோட பேச்சு மிக சிறப்பு. நம்ம வியாபாரத்திலயும் சரி எந்த இதுக்குனாலும் அவங்க சொல்ற அந்த உதாரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா வீட்டுலன்னா நம்ம அந்த மகிழ்ச்சி வரும். அதே அலுவலகத்துல அதை பயன்படுத்தினாலும் அந்த அலுவலகத்துல நடக்க வேண்டிய வேலைகள் அவங்க சொல்றபடி அந்த திருக்குறள் படி இருக்கிறதுல அதுவும் சரியா நடக்கும். அதனால இது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு யாரும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை.
எல்லாருமே நம்ம ஐயா சொல்றத ஒவ்வொரு குரலா நம்ம அன்றாடம் நம்ம வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கோம். அந்த செய்திய படிக்கிறதுல நமக்கு அந்நியாரம் ஒன்றும் தெரியாது. ஆனா அது என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு பயன்படும் பொழுது ஐயா அன்னைக்கு எழுதியிருந்தாங்களே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வந்து வர்றாப்புல ஐயாவை நம்ம இந்தியாவுல மட்டும் இல்ல மலேசியால உள்ள ரசிகர்கள் எல்லாம் ஐயாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பேச்சு மிக சிறப்பு. இன்னும் மென்மேலும் அடுத்து இன்னும் ஒரு வாரம் என்றாவது ஒரு வாரம் நிச்சயமாக அவர்கள் பேசும் பொழுது நம்ம எல்லோருக்குமே அது பயனாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப ஐயாவோட ரேகோ சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரேகோ சார் இருக்காருன்னு நினைக்கிறேன் பாருங்க. பரவாயில்ல. ஐயாவுக்கு வந்து ஒரு முகமனுக்காக நான் சொல்லவில்லை. ஐயாவுடைய அந்த தோழமை எங்களுக்கெல்லாம் கிடைத்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாகவே நாங்க நினைக்கின்றோம். காரணம் வந்து நான்லாம் வந்து தமிழ் பள்ளிக்கு போகாத ஒரு மாணவன். அந்த அடிப்படையில் ஐயா போடுகின்ற அந்த செய்தி அவரோட புலனத்துல நான் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் சில விஷயத்த வந்து படிக்கக்கூடியது. அப்புறம் ஐயா வாரம் வாரம் வந்து ஐயாவும் சுபவி அவர்களும் அந்த வழக்காடு அந்த அந்த திருக்குறளை வந்து அவங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஐயா வந்து தொடக்கத்திலே சொன்னார், அவர் வந்து நல்ல விதைகளை வந்து தெளித்து கொண்டே போகிறாரு. அது நிச்சயமாக முளைக்கும். ஆகையால வந்து நிறைய அற்புதமான விஷயங்களாக இருந்தது. சரி, நம்ம நிறைவாக நம்ம வந்து பத்மா அவர்கள். பத்மா இருக்கிறீங்களாமா? வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் பத்மா. வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நலமா இருக்கமா. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. உண்மையா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு நீங்க பேசுறீங்கன்னு இன்னைக்கு ரொம்ப டைம் இங்க பாத்துட்டே இருந்தேன், எங்கடா மிஸ் பண்ணிட போறேன்னு. நிறைய விளக்குறைகளை சொன்னீங்க, எனக்காகவே கூறியத மாதிரி இருந்துச்சு. அதுல என்ன ரொம்ப ஈர்த்தது அழகா ஒரு குரட்பா சொன்னீங்களா, இடும்பைக்கு. அது எனக்கு வாயில சரியா வரல. இடும்பைக்கு இடது என்னன்னா, துன்பம் வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும். ஆனா அந்த துன்பத்தை வச்சு விரட்டணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அற்புதம் ஐயா. கண்டிப்பா. அது உண்மையா என்னோட அனுபவத்துல 200 விழுக்காடு நான் எதிர்கொண்டிருக்கேன். இன்னைக்கு அத துரட்டி அடிச்சு நானும் ஒவ்வொரு படியா வாழ்க்கையில உயர்ந்துட்டு இருக்கேன் ஐயா. அருமையான தெளிவுரை கொடுத்தீங்க. இத வந்து நம்ம சமுதாயம் ஒவ்வொருத்தரும் இத நீங்க மீடியால எல்லாத்துலயும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது பழமொழி கூட ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கரைப்பார் கிடைச்சா கல்லும் கரைன்ற மாதிரி. அத கருத்துல கொண்டு சொல்லுங்க ஐயா. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ரொம்ப அருமையான குரல் ஐயா. அது நல்லா அன்றாட சொல்ல பழகிக்கணும் கொஞ்சம். ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா மலையரசு அண்ணா. நன்றிமா. வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இவரு ஆஸ்திரேலியால இருந்து நம்ம டாக்டர் அப்படா இருந்தாரு, ஆனா இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். ஐயா ஆசிரியர் தமிழ்ச்செல்வி வந்திருக்காங்களா? ஆசிரியர், மலேசியா ஆசிரியர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி இங்க பேரை பார்க்க முடியலையா? தமிழ்ச்செல்வி. சரி, பரவாயில்ல. ஓகே, சரி. ஓகே, நம்ம இப்ப 7:10 நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து பல குறள் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா குறளும் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு குறள் தான். ஆனா ஐயா சொன்னது போல நெடுநீர் மரபி மடித்துயில் 4 கெடுநீரார் காமகலன், அந்த திருக்குறளை வந்து என்னைக்குமே மறக்கவே கூடாது. அதாவது நம்மளுக்கு சோம்பல் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த திருக்குறள் தான் நம்மளுக்கு வந்து அருமருந்தாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இன்னொரு விஷயம் ஐயா, மலேசியால வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இந்த 3 ஆண்டு இந்த பெண்டமிக் நடந்துச்சுல, கோவிட் காலத்துல தமிழர்கள் இந்தியர்கள் இடையே வந்து மனவிலக்கு, அதாவது நம்ம விவாகரத்து வந்து 10,700 கேஸ் பதிவாயிருக்கு. அதிகம். இது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அது ஏன் என்று தெரியவில்லை. நீங்க சொன்னீங்களே, உடம்போடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த திருக்குறளை 2 பேரும் மனதில் பதிய வச்சுட்டாங்கன்னா இந்த மனவிலக்கு என்ற ஒண்ணு வரவே வராது. இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தையா. உண்மை. அதனால நம்ம வந்து ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஐயா, நீங்க நிறைவா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்ல, இத்தனை ஆர்வமாக என் பிள்ளைகள் அனைவரும் அமர்ந்து
நட்புகளும் உறவுகளும் நிறைந்திருந்து நீங்கள் கேட்டதே எனக்கு நீங்கள் செய்த ஒரு பெரிய ஒரு அன்பு, ஒரு நெகிழ்வு, ஒரு மன நிறைவு. வார்த்தை இல்லாம நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களுடைய இந்த வளமாக வாழ வள்ளுவம் கூறுவது என்ன என்ற இந்த தலைப்பு முற்றுப்புள்ளியில நான் முடிக்கல. ஒரு கோமர் போட்டு கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. இது நீங்க அடுத்தடுத்த வாரங்கள் வந்து நீங்க எதுவும் பேசணும். வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பா. அதாவது நீங்க ஒரு போன மாதம் ஒரு முறை பேசினீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். அதுலயும் வந்து நல்ல விஷயத்த வந்து நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து புதிய அதாவது நம்ம வந்து புதிய திருக்குறளை தேர்வு செஞ்சுட்டு நீங்க வந்து சொன்னதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு விஷயம்யா. அதாவது வந்த அந்த 22 பேரும் நிச்சயமாக அவங்க வந்து அந்த திருக்குறளை வாழ்க்கையில பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, உங்க நிறைவா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இன்னைக்கு சார் சொன்ன திருக்குறள் அப்படியே அந்த எத்தனை திருக்குறள் சொன்னாலும் அப்படியே முடிஞ்ச குரூப்ல போடுங்க. சரி. நம்ம இங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சகோதரி துர்கா. அதை வந்து நம்ம ரேகோ சார் அப்புறம் அனுப்புவாரு. சரி, குரூப்ல போடுங்க. சரி, கண்டிப்பா. ஐயா, உங்களுடைய நிறைவுரையை சொல்லிருங்க. நிச்சயம் மகிழ்ச்சி. தொடர்ந்து யார் பேசினாலும் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி என்று அல்ல, திருக்குறளை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நேரத்தை 1 மணி நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக வந்து அமர்ந்து அந்த கருத்துக்களை கேட்டு வாழ்க்கையில் கடைபிடித்து நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றியா. சிறப்பு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று என்கிறது திருவள்ளுவம். அது மட்டுமில்லாம இன்றைய தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு, அற்புதமான பேச்சாளரை கொண்டு நம்ம செவிமெடுத்தோம். இதை அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மன நிறைவோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.